அண்மை செய்தி. சென்னை அடுத்த மாதவரத்தில் பூமியில் புதைக்கப்பட்டிருந்த கேஸ் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. மாதவரத்தில் கேஸ் கசிவால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 2 பைப்புகளின் இணைப்பு வழியாக வெளியேறிய இயற்கை எரிவாயு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அகமது அலி இணைப்பில் உள்ளார். அகமது அலி, வணக்கம். தற்பொழுது மாதவரத்தில் கேஸ் கசிவால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்ட கூடுதல் விவரங்கள்? நிச்சயமாக. வணக்கம் அஸ்வினி. மாதவரம் மஞ்சப்பாக்கம் அருகே பூமியில் குழாய்கள் வழியாக கேஸ் செல்லும் பாதையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டோரண்ட் கேஸ் நிறுவனம் எண்ணூர் கொண்டக்கரை பகுதியிலிருந்து வீடுகளுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் பூமியின் வழியே இயற்கை கேஸ் செல்வதற்கு தண்டையார்பேட்டை டோல்கேட் முதல் புடல் காந்தி தெருவில் உள்ள முக்கிய இணைப்பிற்கும் குழாய்களில் உள்ள வாழ்வுகள் வழியாக கேஸ் குழாய் பதிக்கும் பணிகள் வெகு நாட்களாக நடைபெற்று வருகின்றது. இதில் ஜிஎன்டி ரோடு, மாதவரம் நெடுஞ்சாலை மற்றும் முக்கிய பிரதான சாலைகளில் பள்ளங்கள் தோண்டி அதில் கேஸ் குழாய்கள் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் மஞ்சப்பாக்கம் அடுத்த சந்திப்பு அருகே இதனுடைய முக்கிய இணைப்பு பொருத்தப்பட்டதாக தெரிகிறது. இதில் நள்ளிரவில் பூமிக்கு அடியில் இருந்து திடீரென தீப்பிழம்பு ஏற்பட்டு பயங்கர ஜுவாலுடன் சுமார் 100 மீட்டருக்கு மேல் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு நெருங்கி வர முடியாமல் தவித்தனர். இதனால் தண்ணீரை நீரில் பீச்சி அடித்து நிலத்தை குளிர்வித்தனர். இதனால் தீ கட்டுக்கிடங்காமல் மேலும் மேலும் எரிய துவங்கியதால் இதன் அருகில் இருந்த 2 கடைகள் மற்றும் ஒரு லாரி முற்றிலுமாக தீயில் எரிந்து நாசமானது. பின்னர் டோரண்ட் கேஸ் முக்கிய அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு இதன் தொடக்க இடத்தில் இருந்த கேஸ் இணைப்புகளை மூடினார்கள். இருந்தாலும் அதன் தீ ஜுவாலை படிப்படியாக சுமார் 5 மணி நேரமே தொடர்ந்து எரிந்து படிப்படியாக குறைய ஆரம்பித்ததால் தீயணைப்பு வீரர்கள் அருகில் நெருங்கி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதனை கட்டுக்குள் கொண்டு வந்து காவல் உயர் அதிகாரிகள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் பூமிக்கு கேஸ் பதித்து வேலை செய்யும் பாதுகாப்பு இடங்களில் உடனே அதிகாரிகளை நியமித்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினர். இதனால் சென்னைக்கு நெருங்கி வந்த பெரும் ஆபத்து அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டு தற்போது சூழ்நிலை மாறி வருகின்றது. விரிவான தகவலுக்கு நன்றி அகமது அலி.